ஆஃபீஸ் கேப் டிரைவர் பேசுகிறேன். வந்துட்டீங்களாண்ணா? உங்கள் லொக்கேஷன் வந்துட்டேன். லிஃப்ட்டில் வந்துட்டுருக்கேண்ணா. 2 minutes. ஓகே சார். மேம், நீங்கள் தப்பாக நினைக்கலாம் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்கண்ணா. அக்கா பொண்ணு போன வருஷம் படி முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கா. உங்களால் நம்ம கம்பெனியில் அவளுக்கு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமா? வேலை கிடைக்க இங்கே ஒர்க் பண்ணுற யாராலையும் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. பட் இன்டர்வியூ அட்டன் பண்ண வைக்க வேணா ரெஃபர் பண்ணுறேண்ணா. லாஸ்ட் டைம் என் தங்கச்சியை ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஆனால் அவளே அட்டன் பண்ணி செலக்ட் ஆகலைண்ணா. சரிங்க மேடம். அண்ணா என்ன இன்னைக்கு வேறு ரூட்டில் போகிறோம். நம்ம கம்பெனியில் புதுசாக ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காருல, அவரை பிக்கப் பண்ண போகிறோம். ஓகேண்ணா. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. எப்படி ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே சார். ரோஹன் ப்ரோ. சொல்லுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூவா? இல்லை ப்ரோ. எத்தனாவது இன்டர்வியூ? இந்த கம்பெனியில் மட்டுமா இல்லை மொத்தமாக கேட்குறீங்களா? மொத்தமாக தான் ப்ரோ. அதெல்லாம் கணக்கே இல்லை ப்ரோ. முன்னெல்லாம் இன்டர்வியூக்கு வந்தால் செலக்ட் ஆகுமா மாட்டோமான்னு பயந்துட்டுருப்பேன். ஆனால் இப்போல்லாம் வந்ததுக்கு ஃபஸ்ட் ரவுண்டாச்சு செலக்ட் ஆகுமான்னு பார்க்குற நிலைமை வந்துடுச்சு ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? நானே ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அரியர் வச்சு தான் டிகிரியே முடித்தேன். இன்றைக்கி மட்டும் இந்த கம்பெனியில் 400 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க ப்ரோ. அதில் வெறும் 3 பேர் தான் செலக்ட் ஆவாங்க. அதுலேயும் ஒருத்தனுக்கு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் வேறு இருக்கும். அந்த பேலன்ஸ் இருக்க 2 பேரில் நான்லாம் வரணும்னு நினச்சா எப்படி முடியும்? ஆமாம், கரெக்டு தான் ப்ரோ. ஆமாம்ல. நீங்கள் எந்த ஏரியா ப்ரோ? தாம்பரம் ப்ரோ. நீங்கள்? சொந்த ஊர் தஞ்சாவூர். இப்போ அசோக் நகரில் ஃப்ரெண்டோட ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். அப்போது டெய்லி வீட்டில் 3 வேளை சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளோ நாள் தாண்டா வேலை இல்லாமல் தண்டை சோறு சாப்பிட போகிறேன்னு திட்டு அப்பா அம்மா கூட இல்லைல்ல. எங்களுக்கு தான் ப்ரோ அப்பா கூட இருக்கிற கஷ்டம்லாம் தெரியும். நீங்கள் வேறு ப்ரோ. ஊர்லேருந்து வந்து தனியாக தங்கி வேலை தேடுறது அதோட மோசம். ஃப்ரெண்டோட ரூம் எடுத்து தங்கியிருக்கேன்னு சொன்னீங்களே, அவரு இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்காரா? ஆமாம் ப்ரோ. அடுத்த பேட்ச் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக கேபினில் வெயிட் பண்ணுறோம். ஓகே சார். கதிர், மே ஐ கம் இன் சார்? யா சார். கதிர். எஸ் சார். ஸோ எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க? 18 இன்டர்வியூஸ் சார். ஓகே, that's not a problem. But what I want to know is you have been rejected in 18 companies. 18 interviews ரிஜெக்ட் ஆகி இங்கே இன்டர்வியூ வந்திருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகுறதுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற நம்பிக்கையில் தானே? அந்த நம்பிக்கை எங்கிறது வந்துச்சு? சார் சார் தண்ணி குடிச்சுக்கலாமா? யா, தேங்க்யூ சார். 18 இன்டர்வியூஸில் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் ஏன் நீங்கள் இந்த 19th இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்கன்னு அவர் என்கிட்ட கேட்டதுக்கு ரீசன் என்னை பற்றியும் வேலை இல்லாமல் இருக்கிற என் சிச்சுவேஷனை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. இந்த கொஷனுக்கு நான் சொல்ல போகிற அந்த ஆன்சரில் வெளியில் எனக்கு அப்புறம் இன்டர்வியூ அட்டன் பண்ண வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற 400 பேர், அதை தாண்டி இந்த கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண எலிஜிபிலிட்டியே இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான பேர், அவங்கக்கிட்ட இல்லாத எந்த ஒன்று என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான். அப்படி ஏதாவது ஒன்று என்கிட்ட இருந்திருந்தா நான் ஏன் 18 இன்டர்வியூவில் ரிஜெக்ட் ஆகிருக்க போகிறேன்? இப்போ என்கிட்ட இல்லாத ஒன்று நான் இருக்கிற மாதிரி காமிச்சு அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். எஸ், மை டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நான் பொய் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன். சார், the confidence is all that matters. If one wants to pursue his career, he has to give his heart and soul for the welfare of the company, which is the only way for developing his skills that would lead him to the path of success. இப்படி இன்டர்வியூர் கேட்குற கொஷனுக்கு அவரை இம்ப்ரெஸ் பண்ண நம்ம சொல்கிற எல்லா பொய்க்கு பின்னாடியும் வேற ஒரு உண்மை இருக்கும். இப்போ இவர் கேட்ட இந்த கொஷனுக்கு என் லைஃப்பில் இருக்கிற உண்மையான ஆன்சர் எனக்கு தூக்கம் சுத்தமாக போய் 2 மணி நேரம் ஆகுது. ஆனால் கண்ணை திறந்து எந்திரிக்கணும்னு தோணலை. எந்திரிச்சா இன்னும் பசிக்கும். அப்புறம் சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் அந்த சாப்பாடை வாங்க நம்மக்கிட்ட சுத்தமாக காசு இல்லைன்னு தோணும். அப்புறம் அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வேலை இல்லைன்னு தோணும். அப்புறம் அந்த வேலையை வாங்குகிற அளவுக்கு நமக்கு எந்த தகுதியும் திறமையும் இல்லைன்னு தோணும். அப்புறம் இந்த உலகத்திலே எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன் நம்மலாம் எதுக்கு உயிரோட நம்மலாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்னு இல்லை. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன்.
70% மார்க் எடுத்திருக்கீங்க. எஸ் சார். இதை விட அதிக மார்க் எடுத்த நிறைய பேர் இன்னைக்கு எங்கள் கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்களை நான் ஏன் செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? படிக்கிற வரைக்கும் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்குறப்போ எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் பெருசாக இருக்காது. ஆனால் படித்து முடித்ததுக்கப்புறம் வீட்டில் காசு கேட்குற ஒவ்வொரு தடவையும் இன்னும் உன்னோட எல்லா செலவுக்கும் நீ அடுத்தவங்களை நம்பி இருக்கிற ஒரு கேவலமான நிலைமையில தான் இருக்கேன்னு நமக்கு நாமே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். ஹலோ தாத்தா. ஐயா கதிரே, உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீயே பண்ணிட்ட. சொல்லுங்க தாத்தா. அம்மா உசுரை காப்பாற்றணும்னா முடிஞ்ச அளவு எவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாருப்பா. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது தாத்தா, பெரிய கம்பெனி. கண்டிப்பாக செலக்ட் ஆயிடுவேன். செலக்ட் ஆகிட்டேன்னா அம்மாவோட ஆப்ரேஷனுக்கான செலவை நானே பார்த்துப்பேன். ஐயா, நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிடுவேன்னு சொல்கிறது இது எத்தனாவது தடவைன்னு கொஞ்சம் யோசித்து பாரியா. இது வரைக்கும் மாதம் எனக்கு வர்ற பென்ஷனை உன் செலவுக்கு அனுப்பிச்சிடுறேன். டாக்டர் அம்மாவுக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி 4 மாதம் ஆச்சு. இதுக்கப்புறமும் அவள் ஆப்ரேஷனுக்கு நான் காசு சேர்த்து வைக்கலைன்னா என் மக வேற கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி எங்கே என் மகளோட உசுரை கைவிட்டு விடுவோம்னு பயமாக இருக்கியா. ஐயா, என் பென்ஷன் பணத்தை சேர்த்து வச்சு 10 குறைக்கு யார்கிட்டையாவது கடனை வாங்கி உங்கள் அம்மா ஆப்ரேஷனுக்கான வேலையை பார்க்குறேன். ஐயா, இனிமே நீ உன் செலவு மட்டுமாச்சும் பார்த்துக்கோயா. இந்த வாட்டி செலக்ட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன் தாத்தா. இனிமேல் நீங்கள் எனக்கு காசு அனுப்ப வேணாம். அம்மாவோட ஆப்ரேஷனுக்கான செலவை மட்டும் பார்த்துக்கோங்க. என் செலவை நானே பார்த்துக்கிறேன். சரியா? ஐயா கதிரே, சாப்பிட்டியா? ஐயா கதிரே, ஹலோ கதிரே. இன்கேஸ் இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சா எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஹலோ லோகேஷ். ஹலோ சொல்லுங்கப்பா. என்னடா பண்ணுற? நாளைக்கு இன்டர்வியூன்னு சொன்னேன், ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா?
அப்பா அந்த இன்டர்வியூக்கு தான்ப்பா ஒரு வாரமாக படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு கை செலவுக்கு காசு வச்சிருக்கியா? மச்சான், புது லேப்டாப்பா? எப்போ வாங்கின? சொல்லவே இல்லை. டேய், இது ஃப்ளிப்கார்ட்டில் 1000 ஆஃபர் போட்டிருந்தாங்கடா. சரி, நமக்கும் இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது அது இதுன்னு வெளில போக வேண்டியதாக இருக்கா, அதான்டா டக்குன்னு வாங்கிட்டேன். ஓ சரி மச்சான். சாப்பிட சுத்தமாக காசு இல்லை. வீட்டில் போட்ட காசும் காலி ஆயிடுச்சு. இத்தனைக்கும் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணேன். உங்ககிட்ட ஏதாவது காசு இருந்தால் தர முடியுமா? 2 நாள் திருப்பி தந்துடுறேன் மச்சான். டேய், என்கிட்டயே கம்மியாக தான்டா இருக்குது. எங்கள் வீட்லேயே சாப்பாட்டுக்கு செலவுக்குன்னு வெறும் 50,000 தான்டா போட்டு விட்றாங்க. அதுவே எனக்கு பத்த மாட்டேங்குதுடா. சரி தரேன், ஆனால் மறக்காமல் என்னால் திருப்பி கொடுத்துரு. தேங்க்ஸ் டா. டேய், நாளைக்கு இன்டர்வியூ ஒன்றாவே போயிடலாம். ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பசியில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியலடா. அதான் உங்ககிட்ட காசு வாங்க வந்தேன். தேங்க்ஸ்டா. இந்த வேளை சாப்பிட்றதுக்காக கடன் வாங்குற ஒருத்தன் அடுத்த வேளை சாப்பிடணுன்றதுக்காக சம்பாதிக்கணும்னு நினைப்பானா, இல்லை இந்த வேளை சாப்பிட்றதுக்காக வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணுன்றதுக்காக சம்பாதிக்க நினைப்பானா? ஓகே சார். லோகேஷ், என் அப்பா என்கிட்ட பேசின அன்னைக்கு தான் ஒரு வேலைங்கிறது எவ்வளோ முக்கியம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு கை செலவுக்கு காசு வச்சிருக்கியா? சாப்பாட்டுக்கு ஒரு நிமிஷம்ப்பா. பா, சாப்பாட்டுக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான்ப்பா இருக்குது. சரி, நாளைக்கு உன் அக்கௌண்ட்டில் போட்டு விட்றேன், காசு எடுத்துக்கோ. சரிப்பா, தேங்க்ஸ்ப்பா. சரி, உன் கூட கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயாக இருக்கியா? சொல்லுங்கப்பா. மரியாதை, காசு. படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் வீட்டிலேருந்து எதிர்பார்க்க முடியும். ஆனால் நீ வேலை தேடிட்டு இருக்கிற இந்த 2 வருஷத்தில் இந்த 2ஐயுமே உனக்கு கொடுக்குற நிலைமையில கடவுள் என்ன வச்சிருக்காருன்னு நான் சந்தோஷம்தான் படுறேன். ஆனா இந்த உலகங்கிறது நான் மட்டும் அடங்கினது இல்லையே. புரியலப்பா. உனக்கே தெரியும், பொய் சொன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு. நீயும் அம்மாவும் ஒரு பொய் சொல்லி அது எனக்கு தெரிய வந்துச்சுனாலே நான் எவ்வளோ கோவப்படுவேன்னு. இன்னைக்கு ஆஃபீஸில் என்னோட சீனியர் மேனேஜர் உங்கள் பையன் இன்னும் வேலை கிடைக்காம தான் இருக்காரான்னு கேட்டப்போ என்ன சொல்றதுன்னு தெரியாம வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான்னு டக்குன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டேன். பெத்த புள்ள என்ன பண்றான்னு தைரியமா வெளியே சொல்ல அசிங்கப்படுற நிலைமையில நாம் இருக்கிறதுக்கா வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு இப்பவும் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்குப்பா. இனி நான் எதுவும் சொல்ல வேணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ஒரு வேலையில சேரப்பாரு. அப்பா, நாளைக்கு நடக்க போகிற இன்டர்வியூக்கு தான்ப்பா ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, சீக்கிரம் பாரு. சரிப்பா. ஹலோ, சொல்டா. அப்பா செலக்ட் ஆயிட்டேன்ப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்ப்பா கன்ஃபர்மேஷன் கால் வந்துச்சு. நாளைக்கு வந்து ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்கப்பா. உன் லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டப்பா. கங்க்ராட்ஸ். அம்மாட்ட கொடுங்கப்பா, சொல்லிடுறேன். இதோ கொடுக்குறேன்ப்பா. கீழே இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
லோகேஷ்க்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் அதிகம். அவன் செலக்ட் ஆனதில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை. இன்டர்வியூவில் நான் இன்னும் என்னோட பெஸ்ட்டு கொடுத்துருக்கணும். நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. டேய், கையில் சுத்தமாக காசு இல்லை. ஏதாச்சும் காசு இருந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? மச்சான், என்கிட்டயே சுத்தமாக இல்லைடா. சுசிலாமா, லோகேஷ்க்கு வேலை கிடைச்சிருச்சுப்பா, அதுவும் அவனோட ஃபீல்ட்லயே. ஹலோ சீனு, லோகேஷ் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டானா? நாளைக்கே ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்களாம். ஹலோ ஹலோ தம்பி, நான் ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன். 2 பேரும் சேர்ந்து தானே வீடை வாடகைக்கு எடுத்தீங்க. அந்த பையன் பாதி வாடகையை கரெக்டாக மாதம் அனுப்பிச்சிட்றான். உனக்கு மட்டும் என்ன, ஒவ்வொரு தடையும் உன்னோட இதே ரோதனையாக போச்சு. 15ஆம் தேதி வரைக்கும் வாடகையே கொடுக்காம சும்மா இருக்கணும்னா உங்கள் அப்பா ஒரு வீடு கட்ட சொல்லி அதில் இருக்க வேண்டியது தானே. நான் பாருப்பா, உன்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. நாளைக்குள்ளே வாடகையை கொடுக்குற வழியை பாரு, இல்லை தயவு செஞ்சு வீட்டை காலி பண்ணு. ஹலோ அண்ணா, சர்ச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ப்ளூ கலர் வீட்டுக்கு ஒரு தனி கேன் போட்டுடுறீங்களா? அந்த வீடா ஏற்கனவே போட்ட 3 கேனுக்கே காசுன்னு வரல. காசு தராமல் கேன் போடக்கூடாதுன்னு ஓனர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. ஹலோ, யாருங்க? உங்கள் ஆஃபீஸ் கேப் டிரைவர் பேசுகிறேன். நீங்கள் கொடுத்த லொக்கேஷன் வந்துட்டேன். இன்னும் 2 மினிட்ஸில் கீழே இருப்பேன். அந்த வந்துட்டேன். ஓகேண்ணா. கண்ணீரிலே காலம் நகர, கண்களிலே வானம் இருள, என்னோடு தினம் 100 பாரம் வர, நெஞ்சோடு ரணம் கீறி காயம் நிகழ்வது நிலையாயென அழுதே, பிறவியின் பிழையாயென புதைந்தே. ஹாய் ப்ரோ, லோகேஷ். நியூ ஜாயினி எந்த டிபார்ட்மெண்ட்? ப்ரொடக்ஷன். நீங்கள்? நான் டெஸ்டிங். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் எந்த செக்டார் கொடுத்துருக்காங்க? இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஹாய் சார், ஐ எம் லோகேஷ், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் நியூ ஜாயினி. உங்கள் ஜாயினி ஐடி சொல்லுங்கள். 0767. உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இதில் வைங்க. பின்னாடி ஒர்க்கிங் ஏரியாவில் கார்த்திக்னு ஒருத்தர் இருப்பார். நீங்கள் அவரை போய் பாருங்கள். உங்களோட ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் என்னன்னு அவர் சொல்லுவார்.
Name the plant that is cultivated in India for ornamental purposes. Which plant will produce hydrogen peroxide after spraying paraquat? What is the role of ICT in agricultural sector? What are the applications and operational research methods in paddy sapling transplant? 2049 நான் படித்து முடித்தேன். என்னோட இந்த 3 வருஷ வேலை இல்லாத போராட்டம் இன்னையோட முடிவுக்கு வந்துருச்சு. ஆமாம், இன்னைக்கு நாள் 5/1/2052. இந்த உலகத்தில் 2025க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மனுஷனோட சராசரி வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சுன்னு என் அப்பா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். அதே தான் என் தாத்தா என் அப்பா கிட்ட 1995க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சராசரி மனுஷனோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாராம். ஒரு தலைமுறை அழிஞ்சு அடுத்த தலைமுறை வரும்போது இந்த உலகம் நிறைய மோசமான மாற்றங்களையும் அழிவையும் சந்திக்குது. அப்படி இந்த உலகம் சந்தித்த மோசமான அழிவில் விவசாயமும் ஒன்று. விவசாய நிலங்கள் பில்டிங்ஸாகவும் ஃபேக்ட்ரிஸாகவும் ஃப்ளாட்ஸாகவும் மாறின அந்த காலத்தால் இப்போ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட போகிறோன்னு யாருமே யோசிக்கல. ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்ட், மீத்தேன் ப்ராஜெக்ட், ஃபேக்ட்ரிஸோட வேஸ்ட், பிளாஸ்டிக்ஸ், இது பத்தாதுன்னு கவர்மெண்ட்டோட புது ப்ராஜெக்ட்ஸ்னு எல்லாமே விவசாயத்தை டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் அஃபெக்ட் பண்ணுச்சு. இதோட கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ்னு கெமிக்கலை மட்டுமே நம்ம முக்கால்வாசி விவசாய நிலங்கள் பயிரை விளைவிக்கிற தன்மையை இழந்துச்சு. 1995ல் 65% விவசாய நிலம் இருந்துச்சு. 2025ல் இந்த 65% 32% மாறிச்சு. 2025லேருந்து 2050க்குள்ள இந்த 32% 11% மாறிடுச்சு. விவசாயத்தோட இந்த அழிவு நாம் உயிர் வாழ தேவையான முக்கியமான ஒன்றான உணவோட அழிவுன்னு ஏன் யாருக்குமே புரியல. 2025லேருந்து 2040க்குள்ள ஒரு சைடு பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாகி இன்னொரு சைடு ஃபுட் ப்ரொடக்ஷன் கம்மியானதால் நீர் பற்றாக்குறையை மட்டுமே பார்த்துட்டு இருந்த உலகம் உணவு பற்றாக்குறையை முதல் தடவையாக பார்க்க ஆரம்பிச்சிச்சு. சாப்பாட்டோட விலை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாச்சு. 4000 ரூபாய் வச்சு ஒருத்தனால ஒரு நாள் மட்டும் தான் சாப்பிட முடியும். ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு குறைஞ்சது 1200 ரூபாயாவது அவன் கையில் இருக்கணும். சாப்பாட்டுக்கு நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான்ப்பா இருக்குது. எங்கள் வீட்டிலேயே சாப்பாட்டுக்கு செலவுக்குன்னு வெறும் 50,000 தான் போட்டு விட்றாங்க. அரிசி மூட்டையே இஎம்ஐ கட்டி வாங்குற ஒரு நிலைமை வந்துச்சு. எந்த ஒரு மனுஷனும் அவனோட பிரைமரி நீட் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அவனோட செகண்டரி நீடை பற்றி யோசிப்பான்னு நம்ம படிச்சிருக்கோம். ஒரு மனுஷனோட முக்கியமான தேவையே உணவு தான். அதை வாங்குறதுக்கே இங்கே எல்லாருக்கும் காசு பத்தலைங்கிற நிலைமை இருக்கும்போது வேற எந்த ஒரு ஆடம்பர பொருளையும் காசு செலவு பண்ண முக்கால்வாசி மக்களால் முடியல. இதனால வெஹிக்கிள்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்னு எல்லாத்தோட விலையும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கம்மியாச்சு. இது ஃப்ளிப்கார்ட்டில் 1000 ரூபாய்க்கு ஆஃபர் போட்டிருந்தாங்கடா. இதோட விளைவா ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஐடின்னு எல்லா ஃபீல்டும் ஒரு பெரிய பின்னடைவை சந்திச்சிச்சு. இதனால இந்த ஃபீல்டில் வேலை பார்த்துருந்த லட்சக்கணக்கான பேர் வேலை இழந்தாங்க. இதுக்கு நடுவில் அதிகமாக விலை போகிற உணவுல காசை இன்வெஸ்ட் பண்ணலான்னு நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் முடிவு பண்ணாங்க. மிச்சம் இருக்கிற அந்த 11% விவசாய நிலத்தை தங்கமுட்டை போடுற வாத்தா நினச்சி பத்திரமா பாதுகாக்க ஆரம்பித்தாங்க. விவசாயத்தை அதிக லாபம் தர ஒரு பிஸ்னஸாக பார்க்க ஆரம்பித்ததால அந்த ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிக சம்பளம் தரப்பட்டுச்சு. ஒருத்தர் லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா அதுக்கு அவன் விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலையில் சேர்ந்தா மட்டும்தான் முடியுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது தாத்தா, பெரிய கம்பெனி. அந்த இன்டர்வியூக்கு தான்ப்பா ஒரு வாரமாக படிச்சுட்டு இருக்கேன். விவசாயத்துக்கு கிடைச்ச முக்கியத்துவத்தில் விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பை படிக்கிறதையும் விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலையை பார்க்குறதையும் பெருமையான விஷயமா எல்லாரும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதனால் விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலைக்கு லட்சக்கணக்கான பேர் போட்டி போட ஆரம்பித்தாங்க. அந்த லட்சக்கணக்கான பேரில் நேற்று வரைக்கும் நானும் ஒருத்தனாக இருந்தேன். வேலைக்கு போனால் மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை மதிக்கும். ஒரு விஷயம் அழிஞ்சிட்டு இருக்கும்போது அது வருங்காலத்தில் எந்த அளவுக்கு அவங்க தலைமுறையை பாதிக்கும்னு கூட யோசிச்சு பார்க்க நேரமில்லாத அளவுக்கு ஒரு சுயநலமான உலகத்தில் தான் என் அப்பாவும் என் தாத்தாவும் வாழ்ந்திருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் தாத்தா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், பொறாமப்படுறது ரொம்ப தப்பான விஷயம்னு. என்றைக்குமே அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாதுன்னு. ஆனால் இன்னைக்கு என்னால் 3 வேளை சாப்பிட்றவங்கள பார்த்து பொறாமப்படாமல் இருக்க முடியல. ஏப்பா பொன்னுச்சாமி, விவசாயம் பண்ணி என்ன லாபத்தை கண்டுட்ட? நல்ல ரேட்டுக்கு தானே இடத்த கேக்குறாங்க. வித்துட்டு பொண்ணு கட்டி கொடுக்குற வழிய பாருப்பா.
இப்படிப்பட்ட இந்த சுயநலமான உலகத்துக்கிட்ட இருந்து மரியாதையை வாங்கி தர்ற ஒரு வேலையில் இன்னைக்கு நான் சேர்ந்துட்டேன். இன்னிலிருந்து நான் ஜி லோகேஷ், அசிஸ்டன்ட் ஃபார்மர் இன் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஃப்ரீடம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். யங்ஸ்டர்ஸ் விவசாயம் பண்ணுங்கன்னு கெஞ்சின காலம் போய் யங்ஸ்டர்ஸ் நாங்கள் விவசாயம் பண்ணுறோன்னு கெஞ்சிற காலம் வரும். விவசாயிங்க தற்கொலை பண்ண காலம் போய் விவசாயத்தில் வேலை கிடைக்காம தற்கொலை பண்ணிக்கிற காலம் வரும். நீங்கள் எப்படியும் மாறப்போவதில்லை. விவசாயத்தையும் விவசாயத்திற்கு ஏற்படும் பிரச்சனைகளையும் ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் எதிர்காலம் அன்புடன் வரவேற்கிறது. கண்ணீரிலே காலம் நகர, கண்களிலே வானம் இருள, என்னோடு தினம் 100 பாரம் வர, நெஞ்சோடு ரணம் கீறி காயம் நிகழ்வது நிலையாயென அழுதே, பிறவியின் பிழையாயென புதைந்தே.